தம் கரத்தினால் பலத்தினால் செய்து முடிப்பார். எனக்கு அந்த லிரிக்ஸ் அனுப்புனாரு, எனக்கு மறந்துட்டேன். பாட்டு பாடினோன்னு கொஞ்சம் எனக்கு அனுப்புவார். இந்த பாட்டு எழுதியிருக்கிறேன், இந்த மியூசிக்லாம் போட்டு அனுப்புவார், கொஞ்சம் மறந்துட்டேன். அதை மட்டும் நம்ம அந்த அடி பாடலாமா? எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் தம் கரத்தினால். சத்தமா நீங்க தான் பாடணும், எனக்கு தெரியாது. எனக்காக யாவையும் முடிப்பார். எல்லாரும் சேர்ந்து எனக்காக யாவையும் ரெண்டு கையை உயர்த்தி எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்பிக்கை இருக்குமானா எனக்காக யாவையும் தம் கரத்தினால். இன்னும் ஒரு விசை, எனக்காக யாவையும். ஒரு 3 முறை நம்புறவங்களா உங்க 2 கையை உயர்த்தி 138 சங்கீதம் 8 வசனம், எனக்காக யாவையும். இன்னும் கொஞ்சம் சத்தமா, இன்னும் 2 முறை தான் பாட போறோம். இன்னும் கொஞ்சம் சத்தமா எல்லாரும் எனக்காக யாவையும். இந்த பாட்டு சத்தம் அவர் செவியில போய் கேட்கட்டும், அவருடைய செவியில கேட்கட்டும். எனக்காக யாவையும். அவருடைய கரத்தினால பலத்தின எனக்காக யாவையும். எதெல்லாம் கர்த்தர் செய்து முடிக்கணுமோ அதை நினைச்சு சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்புறவங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக யாவையும். தேவ செய்திக்கு முன்பாக அவருடைய கையை உயர்த்தி எத்தனை பேர் எனக்காக கர்த்தர் இதை செய்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. வானத்தி பூமி உண்டாக்கின தெய்வமே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்களால ஆகாத காரியம், உங்களால முடியாத காரியம், உங்களுடைய சக்திக்கு மிஞ்சின காரியம் கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். உடைய பிள்ளைகளை குறித்து, உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து, உடைய சரீரங்களை குறித்து, உடைய குடும்ப சூழ்நிலைகளை குறித்து காணப்படுகிற காரியங்களுக்கு நேராய் கரங்களை உயர்த்தி எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் செய்து முடிப்பார்? எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்க வலது கைய உங்களுடைய இருதயத்துல வைத்து தைரியமா சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு உரிமையோடு சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இதனாலே உடைய மத்தியிலே நின்று கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவனுக்கு பாராட்டின இந்த நல்ல தருணத்துக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய வேத புத்தகத்தை எடுத்தவர்கள்
118 சங்கீதம் 22 வசனத்தையும் 23 வசனத்தையும் நாம் வீடு வாசிக்க கேட்கலாம். கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த மத்தியிலே இந்த சமூகம் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நாங்கள் பாடினோம். இந்த பிள்ளைங்க வாழ்க்கை நீ செய்து முடிப்பீராக. வேத வசனத்தை திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் கவனிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த தேவ செய்திக்கு எதிராக செயல்படுகிற எல்லா அந்த காத்திர வல்லமைகளை கர்த்தர் அகற்றுவீராக. எல்லாருக்கும் ஒரே மனதையும் ஒரே சிந்தனையும் கத்தத்தாங்க. எல்லா தூக்கத்தின் ஆவிகள், எல்லா களைப்புகளின் ஆவிகளை கர்த்தர் நாங்கள் கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இங்கே நாம் வாசித்த இந்த வேத வசனத்தை நாம் அநேக முறை அநேக இடங்களிலே பார்த்திருப்போம். அநேக இடங்களிலே நாம் இதை சொல்லியிருப்போம். அநேக முறை ஆராதனையிலும் கேட்டிருப்போம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வீடு கட்டுறவங்க அந்த கல்லை என்ன பண்ணிட்டாங்களா, இது ஆகாது அப்படின்ட்டாங்க, இது பிரயோஜனப்படாது அப்படின்ட்டாங்க. எந்த கல்லை தள்ளுனாங்களோ அந்த கல்லு தான் என்ன ஆயிடுச்சா சொல்லுங்க, மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிச்சு. அது யாரால அப்படி மாறிச்சுன்னு கேட்டா கர்த்தரால தான் அப்படி மாறிச்சு. அநேக கண்களுக்கு அது எப்படி ஆயிடுச்சு, ஆச்சரியமாவும் இருக்கு. முகவுரையான ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். நிறைய நேரத்துல தேவனுடைய பிள்ளைங்க நிறைய இடத்துல தள்ளப்படுறாங்க, நிறைய இடத்துல ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள், நிறைய இடத்துல இவங்கெல்லாம் வேணான்னு சொல்றாங்க. அது அலுவலகமா இருக்கலாம், உறவுகள் மத்தியில் இருக்கலாம், ஜனத்தாரின் மத்தியில் இருக்கலாம். ஆனால் தள்ளினவர்களை தான் கர்த்தர் அந்த இடத்துல நாள் ஆகும்போது, நேரம் ஆகும்போது முக்கியமான நபராக கர்த்தர் வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அது எல்லாருக்கும் பார்க்க ஆச்சரியமா இருக்கு. எல்லாருக்கும் பார்த்தா அதெல்லாம் நம்பவும் முடியல. வேதத்துல இந்த யோசேப்பு அவனை குடும்பமே தள்ளிடுச்சு. தள்ளிட்டு அவனுக்கு தர வேண்டிய ஒரு மதிப்பு மரியாதை எதுவும் தரல. ஆனா நாள் ஒன்று நேரம் ஒன்று வந்தபோது யாரெல்லாம் தள்ளுனாங்களோ அவங்க முன்னாடி கர்த்தர் அவனை மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றினார். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். நான் நினைக்கிறேன், கூட பிறந்தவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையோ, யோசேப்புக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாய் கர்த்தர் மாற்றினார். நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன், தேவன் உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே இனி வரப்போகிற நாட்களிலே செய்ய போகிற காரியங்கள் மற்றவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையோ, நமக்கே கர்த்தர் ஆச்சரியமாய் கர்த்தர் மாற்றுவார். நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத காரியம், நம்மளால யோசித்து பார்க்க முடியாத காரியம், அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா மாறிச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நினைக்கிறேன், மற்றவங்க எல்லாம் பார்த்து இனிமேல் நடக்க போற காரியத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியம்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த யோசேப்பு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துருப்பாரு. எல்லாரும் வந்து எத்தனை 17 வயசுல பார்த்தது இப்ப எத்தனை வயசுல நிறைவேறுதுன்னு கேட்டா எத்தனை வயசு நிறைவேறுது சொல்லுங்க. சீமோன் 30 வயசுலயா? 17 வயசுல பார்த்தது எப்ப நிறைவேறுச்சு? ரொம்ப தோராயமா சொல்லுங்க. நீங்களே அப்படி கணக்கு போட்டுக்கணும். பார்வன் கிட்ட போறப்போ வயசு, பார்வன் கிட்ட போறப்போ வயசு 30. முதல் 7 வருஷம் விளைவுள்ள வருஷம். 30 + 7 சொல்லுங்க, 37. ரெண்டாவது 7 வருஷம் தான் பஞ்சம். எப்போ வந்தாங்க? பஞ்சமா இருக்கிறப்ப தான் வந்தாங்க, விளைவா இருக்கிறப்ப வரல இல்ல. அப்ப ஏறக்குறைய ஒரு விதை சொன்ன 37 வருஷம், 37 வயசுக்கு மேல ஒரு 40 கூட வச்சுக்கலாம். 17 வயசுல பார்த்தத
கர்த்தர் எப்ப நிறைவேற்றுறாரா? 40 வயசு நிறைவேற்றுறாரா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இவருக்கே ஒரு ஆச்சரியம். 17 வயசுல ஒரு சொப்பனம் பார்த்தார். எல்லா அரிக்கட்டுகள்லாம் வணங்கி இருக்கிறது போல. இப்போ 40 வயசுல பார்த்தா, எதை கர்த்தர் கனவுல தரிசனத்தை பார்த்தாரோ அதை அவன் கண்ணாலே கர்த்தர் பார்க்கும்படி செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களுக்கு எதெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ உங்கள் கண்கள் என் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? நிச்சயம் செய்வாரா? நிச்சயம் செய்வாரா? நிச்சயம் செய்வாரா? சத்தமா சொல்லலாம். ஆமென் செய்வார்னு சொல்லும். நிச்சயம் செய்வாரா? நான் தரிசனம் தந்ததை, என்கிட்ட கர்த்தர் பேசினதை வருஷங்கள் தாமதம் ஆகலாம், கர்த்தர் ஏற்ற நேரத்தை கர்த்தர் பார்க்க செய்வார். ஏற்ற நேரத்தை என் கண்ணால கர்த்தர் பார்க்க செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வீடு கட்டுறவங்க ஆகாதுன்னு தள்ளின கல்லாம். இதுதான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிச்சான். நிறைய நேரத்துல வீடு எல்லாம் கட்டுறப்போ வீடு கட்டினவங்களுக்கு தெரியும், ஐயாவுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். செங்கல் வச்சு வீடு கட்டிட்டே இருப்பாங்க. ஒரு சில கல் என்ன சொல்லுவாங்க, சூளையில நல்லா வெந்துடணும். வெந்துனா அந்த கல் என்ன இருக்கணும், நிற்கும். ஒரு சில கல் பார்த்தா மேலே பார்த்தா நல்லா செங்கல் மாதிரி தெரியும், நமக்கு தெரியாது. ஆனா வேலை செய்யற கொத்தனார் கண்டுபிடிச்சிருவார். என்ன சொல்லுவார், இந்த கல் என்ன பண்ணல சொல்லுங்க, வேகலை அப்படின்வார். என்னவா வேகலை. இந்த கல்லை வச்சு கட்டினா கொஞ்ச நாள் என்ன தெரியுமா ஆகும், அப்படியே அந்த கல்லை அரிச்சு அரிச்சு பழைய வீட்டுலாம் பாவம் பார்த்தீங்களா, அப்படியே ஓட்டை ஆயிடும். அந்த கல் வேகாததுனால அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இல்லாமல் போற மாதிரி போயிடும். அப்போ வீடு கட்டுறவங்க நிறைய நேரம் நல்லா இருக்கிறதையும் போட்டுருவாங்க, நல்லா இல்லாத போட்டுருவாங்க. இந்த கொத்தனாருங்களை பார்த்தா கல் வாங்கி கொடுக்குற நம்மளுக்கு தான் கஷ்டம் தெரியும், மண்ணு வாங்கி கொடுக்குற நம்மளுக்கு தான் கஷ்டம் தெரியும். எல்லாரும் பாருங்க, அங்க ஒரு அரைக்கல் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கண்ணு இருக்க பார்த்தா அங்க ஒரு 5 அரைக்கல் இருக்கும். அவன் அதை எடுக்க மாட்டான். நல்ல முழுசா ஒரு கல் இருக்கும், அந்த கல்லை உடைப்பான். நமக்கு அந்த கல் உடைக்கிறப்ப எப்படி இருக்கான்னு கேட்டா, ஆலோ பிளாக் வாங்கினா இப்போ நீங்க சாரி இந்த ஏசிசி தான் கட்டினீங்க, அவன் கல் உடைக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கான்னு கேட்டா, அவனுக்கு கல்லா தெரியும், நம்மளுக்கு அது 50 ரூபாவா தெரியும். ஐயோ எந்த கல்லு நல்லா இருக்குது, இது எடுக்காம இதை உடைக்கிறான்ட்டு அவனை கேட்க முடியுமா? அவன் கேட்டா சொல்லுவான், சார் எனக்கு தெரியும் சார், நான் அதை பார்த்துக்கிறேன் சார், செட் ஆகலைன்னா கேளுங்க சார் அப்படின்ட்டு. நான் நினைக்கிறேன், ஒரு கொத்தனார் செய்யறதையே நம்மளால புரிஞ்சுக்க முடியல, கர்த்தர் செய்த நிச்சயம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா கொத்தனார் கையில ஒப்பு கொடுத்த பிறகு கொஞ்ச நாள் பார்த்தா அவன் என்ன கல் வைக்கிறான் அப்படி வைக்கிறான் ஒன்றும் தெரியாது. ஆனா முடிச்சோன்னு தெரியும், அந்த அரைக்கல் இங்க யூஸ் ஆயிருக்கு, அந்த அரைக்கல் இங்க யூஸ் ஆயிருக்கு. நினைக்கிறேன், ஒரு மனுஷன் செய்யறதையே நம்மளால விளங்கி கொள்ள முடியலன்னா உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறதை விளங்கி கொள்ள முடியாது. நாளானது அதை விளங்க பண்ணும். அல்லேலூயா சொல்லாமா? நேரமானது அதை விளங்க பண்ணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு வேதத்துல நிறைய தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை செய்ய நல்லா கவனிக்கணும். கர்த்தரே இடைப்பட்டு செய்கிறார். யார் இடைப்பட்டு செய்கிறார்? கர்த்தர் இடைப்பட்டு செய்கிறார். அது கர்த்தரால் ஆயிடுச்சு. எனக்கு இந்த வசனம் ரொம்ப நாள் பிடிக்கும். ஆனா நான் வெற்றி பாசிட்ட பேசிட்டு தான் இங்க வந்திருக்கேன். காலையில் நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் திட்டம் திரும்ப அந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். நம்ம ஒரு காரியத்தை பார்த்து சொல்லணும், இது கர்த்தரால் ஆயிட்டுன்னு சொல்லணும். ஒரு காரியத்தை பார்த்து, ஒரு வேலையை பார்த்து, ஒரு பிள்ளையை பார்த்து, ஒரு வீட்டை பார்த்து, ஒரு இடத்தை பார்த்து சொல்லணும், இது கர்த்தரால் ஆயிட்டுன்னு சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? அப்படி சொல்றவங்கலாம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் நம்புறீங்க? நானும் ஒரு காரியத்தை பார்த்து சொல்ல போறேன். அல்லேலூயா. உங்க முன்னாடி கர்த்தர் எதெல்லாம் தரிசனத்தை வச்சிருக்கிறாரோ அதை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து உங்களோட கருத்தை உயர்த்தி சொல்லுங்க. நான் அந்த காரியத்தை பார்த்து எல்லாரும் மத்தியில சொல்ல போறேன், அது கர்த்தரால் ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று. அபிஷேகம் பெற்ற ஆவியில நிரம்பி சொல்லுங்க, அது கர்த்தரால் ஆயிற்று. ஓ, இது எந்த மனுஷனால ஆகல, இது என் பலத்தால் ஆகல, இது எந்த பணத்தால் ஆகல. எத்தனை பேர் உங்க கண்ணு முன்னாடி அதை பார்த்து சொல்றீங்க? நான் எல்லாரும் மத்தியில சொல்ல போகிறேன், அது கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லும்படி கர்த்தனுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல நிறைய பேரோட வாழ்க்கையில கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்தார். இங்க நடந்து இருக்கிற ஒரு காரியங்களுக்காக நான் அந்த வசனத்தை பேசல. எனக்கு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு, ரொம்ப நேரம் யோசிச்சு ஜெபம் பண்ணி, அங்கேயும் பேசணும் இங்கேயும் பேசணும், வெற்றிக்கு கொஞ்சம் நல்ல வசனம் இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப நேரம் நான் ஜெபம் பண்ணிட்டு நைட் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு சரியா படுக்க கூட இல்லை. ஒரு 20 நிமிஷம் படுத்து திரும்ப எழுந்துட்டு அப்படியே கண்ணு முழிச்சு வசனம் எடுத்தேன். கர்த்தர் நிச்சயம் தந்தார். ஆனா இன்னைக்கு அந்த வசனத்தை இந்த சபைக்கும் ஒரு சிலருக்கு கர்த்தர் வசனத்தை கர்த்தர் தீர்க்க தரிசனமா இந்த தேவ செய்தியை கர்த்தர் தருகிறார். நீங்க வேணா இது நாளையும் இது எழுதி வைங்க. நீங்களும் சொல்லுவீங்க அது கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லுவீங்க. ஒரு சில வாழ்க்கையிலே தேவன் அநேகரை கை வைக்க விடுவார். ஒரு சிலர் வாழ்க்கையிலே தேவன் யாரையும் கை வைக்க விட மாட்டார். அவரே அதை செய்து முடிக்க விரும்புவார். அவரே அதை செய்து பார்க்க விரும்புவார். பைபிள் இது போல நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. நான் அங்க கேட்ட கேள்வி உங்ககிட்ட கேட்க போறேன். ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் உயர்த்தப்படணும்னு கேட்டா, இந்த உலக பிரகாரமா எல்லாரும் என்ன பார்த்து சொல்லுங்க. ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும் இந்த உலக பிரகாரமால யார் யாரால அவன் ஆசீர்வதிக்கப்படலாம்? நீங்க கொஞ்சம் சொல்லணும். ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும்னா உலக பிரகாரமா பார்த்தா யார் யாரால ஆசீர்வதிக்கப்படலாம்? சொல்லுங்க. ஓனரால. அப்புறம் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படனா யாரெல்லாம் ஆசீர்வதிக்க? ஓனரால. யாரு? பெற்றவங்களால. யார் சொன்னா? அப்பா. பெற்றவங்களால. அப்புறம் தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுனா மார்க் போட்டு நண்பர்களால். அல்லேலூயா. அப்புறம் இன்னும் பெற்றோர்களால், நண்பர்களால், அப்புறமா மேனேஜரால், அப்புறம் அப்பாவால. நல்லா கவனிக்கணும். இதுதான் உலக பிரகாரமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். இல்ல அப்படித்தான். அப்பா சொன்ன மாதிரி அப்பா அம்மாவால, நண்பர்களால, மேனேஜர்னா அதிகாரம் உள்ளவர்களால, இன்னொரு பக்கம் பார்த்தா கூட பிறந்தவங்களால, நம்ம கல்யாணம் பண்றவங்களால. இல்ல திடீர்னு பார்த்தா கல்யாணம் பண்றவங்களால டாப் அப்படியே ஆகிற மாதிரி ஆயிடும். அப்படி கூட. ஆனா ஒரு சிலர் வாழ்க்கையில தேவன் இதெல்லாம் செய்ய மாட்டார். அவரே செய்யணும்னு இருப்பார். அவரே முடிக்கணும்னு இருப்பார். பைபிள் இது போல நிறைய கேரக்டர் இருக்கிறாங்க. கர்த்தர் எனக்கு கடந்த நாட்கள்ல தியானத்துல தந்த வசனத்தை கர்த்தர் நீங்க பேசணும்னு ஒரு நல்ல உணர்வு அந்த 2 சபையில கர்த்தர் தந்தார். நான் சொன்ன குறிப்பெல்லாம், நான் சொல்ல போற குறிப்பெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. உண்மையா அந்த குறிப்பு தான் பேச போறேன். முதல்ல ஒரு மனுஷன் யாரால ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய நண்பர்களால ஆசீர்வதிக்கப்படுவான். தன் நண்பர்களாலே ஆசீர்வதிக்கப்படுவான். ஒரு வேத புத்தகத்தை 1 சாமுவேல் 31 அதிகாரம் 2 வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 31:2. பெலிஸ்தியர் சவுலையும் அவன் குமாரனையும் நெருக்கி தொடர்ந்து சவுலின் குமாரனாகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கி சூகாவையும் வெட்டி போட்டார்கள். போதும் 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 போதும். இங்க ஒரு வசனத்தை வாசித்தோம். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருக்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசுவாகையும் வெட்டி போட்டாருங்க. இத முதல்ல யார் பேர் வருது சொல்லுங்க? யார் பேரு? யோனத்தான் அப்படின்னு வருது. ஒரு அல்லேலியா சொல்லாமா? சத்தம் ஒரு அல்லேலியா சொல்லாமா? நான் தான் அங்க பேசிட்டு வந்துக்கிறேன். நான் தான் டயர்ட் ஆகணும். நீங்க டயர்ட் ஆகிடக்கூடாது. நீங்க பார்த்தா நீங்க தான் டயர்ட் ஆன மாதிரி தெரியுது. நீங்க தான் உற்சாகமா இருக்குது. யாரை வெட்டி போட்டாங்களா? சொல்லுங்க. யோனத்தான். இன்னைக்கு நம் தாவீது வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இந்த தாவீதும் யோனத்தானும் யாருன்னு கேட்டா மிகவும் நெருங்கிய நண்பர்கள். இல்லைன்னு சொன்னா ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் இந்த யோனத்தான் தாவீது சிநேகம் இருந்தது விலையேறப்பட்டதா இருந்தது. எல்லாரும் கவனிக்கணும். அப்படியே கவனிச்சுட்டே இருக்கணும். தாய்மாருங்க, பெரியவங்க, சின்ன பிள்ளைங்களாம் கவனிக்கணும். ஒரு பக்கம் யோனத்தான் தாவீதுக்கு யாருன்னு கேட்டா ஃப்ரெண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தா சவுலுடைய சொல்லுங்க மகன், ராஜாவுடைய பையன். இன்னொரு பக்கம் தாவீதுக்கு பார்த்தா மீகாலுடைய சொல்லுங்க அண்ணன். அப்ப யாருன்னு கேட்டா மச்சான்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? என்ன கவனிக்கணும். ஒரே ஒரு ஆளு யோனத்தானு தாவீதுக்கு எப்படி இருக்கிறாருன்னா மூணா தெரியுறாரு. நல்லா பாக்குறோம். ஒன்னு ஃப்ரெண்டா இருக்கிறாரு, இன்னொன்னு ராஜாவுடைய பையனா இருக்கிறாரு, மூணாவது எப்படி இருக்கிறாரு? மச்சானா இருக்கிறாரு. இந்த ராஜாவோட பையனா இருப்பதை விட மச்சானா இருப்பதை விட தாவீதுக்கு எப்படி ரொம்ப இருக்கிறாருன்னு கேட்டா ரொம்ப உண்மையான சிநேகிதர்களா நண்பர்களா இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும்
அநேக ஆசீர்வாதங்கள் யாரால உண்டாகுதுன்னு கேட்டா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கிடைக்குது, நண்பர்கள் மூலமா கிடைக்குது. இங்க நம்ம வசனத்தை வாசித்தோம், யோனத்தானை வெட்டி போட்டார்கள் அப்படின்னு. யோனத்தானுடைய மரணத்தை இங்க நான் வாசிக்கிறோம், நல்லா கவனிக்கணும். இந்த யோனத்தானை பற்றி நிறைய காரியங்களை சொல்லலாம். இது நல்ல வசனத்தை நீங்க கேட்கிற சபை வசன ஊழியக்கார் பேசியிருப்பார். இந்த யோனத்தானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவளை மேற்கொண்டானான். அப்ப இந்த யோனத்தான் யாருன்னு கேட்டா ஒரு நல்ல யுத்தம் செய்யக்கூடிய ஒரு யுத்த வீரன். யுத்தம் வரும்போது சவுலின் கையிலும் யோனத்தான் கையிலும் பட்டயம் இருந்ததே என்று தவிர வேற யார் கையிலும் பட்டயம் கிடையாது. அந்த தானியத்துக்கு தவழ்ந்து ஏறி போகும்போது யோனத்தான் ஒரு வார்த்தை சொல்ற, ஆயுத பார்த்து ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? என்ன சொல்றாருன்னா, அப்ப யோனத்தான் யுத்த வீரன் மாத்திரம் அல்ல, தேவன் மீது விசுவாசம் உள்ள மனுஷன் தான் யோனத்தான். அவன் சொல்ல தவழ்ந்து ஏறப்ப சொல்றான், அங்க எல்லாரும் எதிரிங்கெல்லாம் ஆயத்தமா இருக்கிறாங்க, இன்னும் இஸ்ரவேல் எல்லாரும் பயந்து இருக்கிறாங்க. அவன் அந்த ஆயுததாரியை பார்த்து சொல்றான், நம்ம 2 பேர் தைரியமா போலாம், ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் அப்படின்றார். அப்ப யோனத்தான் யாருன்னு கேட்டா சூழ்நிலையை பார்த்து கால்குலேஷன் போடுறவன் கிடையாது, சூழ்நிலையை ஆளுகை செய்கிற தேவனை பார்க்கிறவன் தான் யோனத்தான். நீங்களும் நானும் யாருன்னு கேட்டா சூழ்நிலைகளை பார்க்கிறவர்கள். ஆனா யோனத்தான் யாருன்னு கேட்டா சூழ்நிலைக்கு ஒரு பக்கம் மேல போயிட்டு கர்த்தர் கிரியை செய்வார் நம்புகிற ஆள் தான் யோனத்தான். நீங்க வேதத்துல இந்த யோனத்தானை பற்றி நிறைய காரியங்களை வாசிக்க முடியும். நீங்க 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிப்பீர்களானால் கொஞ்சம் நல்லா புரியும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனம் படிக்கலாம். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் வில்லையும் போதும், நல்லா கவனிக்கணும். இங்க நார்மலா ஒரு மனுஷன் இந்த உலகத்துல நண்பர்களால ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இவன் யாருன்னு கேட்டா ஒரு ராஜாவுடைய மகனா இருக்கிறான். இங்க 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாச்சோம். ஃபர்ஸ்ட் 2 பேரை சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே வசனம் இருக்கிறது, தாவீதின் ஆத்மாவோடும் யோனத்தான் ஆத்மா எப்படி இருந்ததுன்னு கேட்டா ஒன்றாய் இசைந்திருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருந்ததா? எல்லாரும் சொல்லுங்க, இசைந்திருந்தது. 2 ஃப்ரெண்ட்ஸ், 2 ஜென்ஸுடைய ஆத்மா ஃபர்ஸ்ட் முறை பாக்குறாங்க. பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சா? இசைந்திருந்தது. நல்லா கவனிக்கணும். பெரும்பாலும் இந்த வார்த்தை யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா கணவன் மனைவி கிட்ட சொல்லுவாங்க. 2 பேர் எப்படி இருக்கணும்னு கேட்டா உங்க ஆத்மா ஒன்னா இசைந்து இருக்கணும், அப்படின்னா ஒரு மனமா இருக்கணும், ஒரே இது யோசிக்கணும். ஆனா யோனத்தான் தாவீதை முதல் முறை பாக்குறாங்க. பார்த்த உடனே 2 பேரோட ஆத்மா ஒன்றாக இசைந்திருந்தது. அங்க வசனம் இருக்கு, யோனத்தான் அவனை தன் உயிரை போல என்ன பண்ணானா? சிநேகித்தான். யோனத்தான் என்ன பண்ணா? உயிரை போல சிநேகிக்கிறான். 4ஆம் வசனம் ஆரம்பிக்குது, அவனுக்கு சால்வையையும் வஸ்திரத்தையும் பட்டயத்தையும் வில்லையும் கச்சையும் தந்தான். இப்ப இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குன்னு கேட்டா வாயின் வார்த்தையோடு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி பேசுவாங்கன்னு கேட்டா ரொம்ப க்ளோஸா பேசுற மாதிரி பேசுவாங்க, ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி பேசுவாங்க, ரொம்ப நம்ம மேல க்ளோஸா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா ஒரு கஷ்டம் ஒரு தேவைன்னு போய் கேட்கிற மாதிரி இருந்தா உடனே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, இப்ப என்னால முடியாதுங்க, அப்ப கேட்டிருந்தா செஞ்சிருப்பாங்க. அப்ப என்னன்னு கேட்டா நிறைய பேரோட ஸ்நேகம் நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா வாயோடு தான் ஸ்நேகமா இருக்கிறாங்களே தவிர இருதயத்தோடு ஸ்நேகமா இல்லை. நல்லா கவனிக்கணும். யோனத்தான் ஆத்மாவும் இங்க தாவீதின் ஆத்மாவும் ஒன்றா இசைந்தது மாத்திரமல்ல, உயிரை போல சிநேகித்தது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டிலும் ரொம்ப க்ளோஸா 2 பேர் இருக்கிறாங்க. இவன் அவங்களுக்கு ஃப்ரெண்டான உடனே அவன் சால்வையை தரான், வில்ல தரான், கச்சையை தரான். அப்ப என்னன்னு கேட்டா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வாயோடு கிடையாது, உண்மையான சிநேகமா இருக்கு. ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்போ கண்டுபிடிக்கலான்னு கேட்டா 2 பேர் பேசுறவங்கள ஒருத்தருக்கு துக்கம் வரும்போதும் வேதனை வரும்போதும் அந்த வேதனையில பங்கு கொள்ளும் போதுதான் தெரியும் இவங்க தான் உண்மையான செய்கிறதை அறிந்து கொள்ள முடியும். அப்ப தாவீதை பற்றி இங்க நம்ம யோனத்தானை பற்றி ஒரு காரியம் நன்றாக தெரியும். என்னன்னு கேட்டா இவன் அவனை எப்படி நேசித்தானா? உயிரை போல நேசித்தது மாத்திரமல்ல, அவனுக்காக கொடுக்கிற ஒரு குணமும் உள்ள ஒரு மனுஷனா இருந்தான். நீங்க வேதத்துல இந்த யோனத்தானை பத்தி வாச்சா ரொம்ப 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 அழகா இருக்கு. நான் ஒரு சில குறிப்பீடு எடுத்து பார்த்தேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஒரு மனுஷனை வசனம் இருக்கு, யுத்தத்துல அவன் மரித்து போகிறான். எந்த துரோகம் பண்ணலைங்க, எந்த தீங்கு செய்யலைங்க, தாவீதுக்கு எந்த விதமான வஞ்சனை செய்யல. எல்லாரும் கவனிக்கணும்.
அப்பா தாவீதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாரு. இவ்வளவு ஆப்போசிட்டா இருந்து அப்பா வேலை செய்து யாருக்குன்னு கேட்டா அவருக்காக செய்யல, தான் பின்னாடி பையன் நல்லா இருக்கணும்னு செய்யறார். ஆனா அப்பா கூட நிக்கல, யாருக்கு நிக்கிறார் தெரியுமா? ஃப்ரெண்டுக்காக நிக்கிறார், அவனுக்காக கூட நிக்கிறார். இன்னைக்கு அருமையான தேவட பிள்ளை, அருமையான தேவட ஜனமே, இப்படிப்பட்ட நல்ல குணமுள்ள, இப்படிப்பட்ட நல்ல சுவாபமா இருக்கிற இந்த யோனத்தான பெலிஸ்தர் வெட்டி போட்டாங்க. ஏன் இப்படிப்பட்ட காரியம் நடக்குதுன்னு கேட்டா, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது நீங்கள் நன்றாக ஒரு காரியத்தை பார்க்க முடியும். 23ஆம் அதிகாரம் 16-17 சொல்லி இருக்கிறது, காட்டில் இருக்கிற யோனத்தான் தாவீதை சந்தித்து சொல்றார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 23ஆம் அதிகாரம் 16-17 படிக்கலாம். நீ பயப்பட வேண்டாம், உன் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்போது நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிவார். போதும், நல்லா கவனிக்கணும், எல்லாம் கவனிக்கணும். முதல் குறிப்பை நான் முடிக்கிறேன். ஒரு காரியத்துல நம்ம சொல்லணும், இது கர்த்தரால் ஆயிற்றுன்னு சொல்லும்படி கர்த்தர் வைக்கணும். நார்மலா இந்த உலகத்துல இப்ப நீங்க பார்ப்போமானா, இவன் தாவீது காட்டுல இருக்கும்போது இந்த யோனத்தான் அவனை போய் பார்த்து சொல்றாரு, தைரியப்படுத்திட்டு சொல்றாரு, ஒன்னும் பார்த்து பயப்படாதீங்க, இன்னைக்கு இருக்க சூழ்நிலையை பார்த்து கலங்காதீங்க, கர்த்தருக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், எல்லாரும் கவனிக்கணும். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பாய். நான் எப்படி இருப்பேன்னு கேட்டா, எங்க இருப்பேன்னா ரெண்டாவதா இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, ரெண்டாவதா இருப்பேன். இது யாருக்கு தெரியும்னு கேட்டா, என் தகப்பனாகிய சவுலும் இதை அறிந்திருக்கிறார் அப்படின்னாரு. நல்லா கவனிக்கணும். அப்போ ஒரு காரியம் தெரிஞ்சிருச்சு, கர்த்தர் இந்த தாவீது என்ன பண்ண போறாரு? ராஜாவா மாற்ற போறாரு. நான் இந்த தாவீதுக்கு எப்படி இருக்க போறேன்? ரெண்டாவதா இருக்க போறேன். இது யாருக்கு தெரியும் கேட்டா சவுலுக்கும் தெரியும். இப்ப இந்த குறிப்பை நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைங்க. ஒரு சில காரியத்துல நம்மை உயர்த்தும்படி தேவன் நம்மோடு கூட இருக்கிற நண்பர்களை கூட கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். ஒருவேளை இது இப்படியே நடந்திருக்குமானால், இந்த தாவீது ராஜாவா மாறி இருப்பானால், ஊரும் உலகமும் ஜனங்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டா, தாவீது ராஜாவானதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா என்ன சொல்லியிருப்பாங்க? சொல்லுங்க, யாரு காரணம் சொல்லியிருப்பாங்க? இங்கதான் சொல்லுங்க, என்ன சொல்லியிருப்பாங்க? யோனத்தான் காரணம். ஃப்ரெண்டால இவனுக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருச்சு, ஃப்ரெண்டால இவனுக்கு உத்தியோகம் வந்துருச்சு, ஃப்ரெண்டால இந்த வேலை கிடைச்சிருச்சு, இன்னைக்கு இவன் நல்லா இருக்க காரணம் இந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, இவனிடத்துல எந்த அநியாயமும் எந்த காரியமும் ஒண்ணும் கிடையாது. நீங்க நல்லா வசனத்தை கவனிக்கிற அருமையான தேவட பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நடக்கும் போது, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கும் போது, உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கும் போது நீங்க சொல்லணும், அதுல எந்த ஃப்ரெண்டும் வந்து என் ஃப்ரெண்டால இந்த அலைன்ஸ் வந்தது, என் ஃப்ரெண்டால இந்த வேலை கிடைச்சது, என் ஃப்ரெண்டால இந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லக்கூடாது. நம்ம சொல்லணும், கர்த்தரே எனக்காக இந்த காரியத்தை செய்தார்னு சொல்லும்படி கர்த்தர் வைக்கணும். இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஒருவேளை இவன் தாவீது ராஜாவாய் மாறி இருப்பானால், ஒரு நாள்னா கூட ஒரு நாள் நேரத்துல சொல்லியிருப்பா, நீ என் வீட்டுக்கு வரப்போ நான் ராஜாவுடைய பையனா இருந்தேன். பிறக்கிறப்ப நான் எப்படி பிறந்தேன்னு கேட்டா, நான் ராஜாவுடைய பையனா பிறந்தேன். நீ பிறக்கிறப்ப எப்படி பிறந்தன்னு கேட்டா, ஈசாய் குடும்பத்தில் இருக்கிற ஆடு மேய்க்கிறவனா பிறந்த. என்னைக்கா இருந்தாலும் வாயின் வார்த்தைகள் வேறுபடும். என்னைக்கா இருந்தாலும் இன்னைக்கு பேசுற போல மனுஷன் நாளைக்கு மாத்தி பேசுறது போல இருக்கும். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த தாவீதை நான் ஒரு நோக்கத்தோடு அபிஷேகித்திருக்கிற, இந்த தாவீதை ஒரு திட்டத்தோடு அபிஷேகம் பண்ணியிருக்கிற. அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, இந்த தாவீதின் உயர்வுல யார் இருக்கக்கூடாதுன்னு கேட்டா, ஒரு நாள் ஊரும் சொல்லக்கூடாது, ஜனங்களும் சொல்லக்கூடாது, என் நண்பனால் நான் உயர்த்தப்பட்டேன் என்பது சொல்வதை விட, என் கர்த்தராலே நான் உயர்த்தப்பட்டேன் என்பது சொல்லும்படி கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் சொல்லணும், திருநீர்மலை விசுவாசிங்க சொல்லணும், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு சொல்லணும், இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தாங்க எனக்கு தந்தார்னு சொல்லும்படி கர்த்தர் வைக்கணும். இந்த ஆசீர்வாதத்தை என் ஃப்ரெண்டால கிடைச்சது. பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை கூட சொல்றேன், ஃப்ரெண்டால வேலை கிடைச்சது. இந்த அலைன்ஸ் என் ஃப்ரெண்டு மூலமா இந்த அலைன்ஸ் வந்தது, என் ஃப்ரெண்டு மூலமா இந்த வீடு வந்து, நான் சொல்றேன். அப்படி சொல்லாம நம்ம சொல்லணும், கர்த்தரே எனக்காக இதை செய்து முடித்தார். அப்படி சொல்லக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. நினைக்கிறேன், தாவீதை கர்த்தர் ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். எந்த விதமான நண்புடைய தலையீடு கிடையாது. இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையில சொல்லுகிறேன், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுல தேவனுடைய தலையீடு மாத்திரம் இருக்கும், எந்த நண்பருடைய தலையீடு இருக்கவே இருக்காது. அப்ப ரெண்டாவது, ஒரு மனுஷன் முதல்ல நண்பர்களால் உயர்த்தப்படலாம், ஆனா கர்த்தர் அதை மாற்றி
அவரே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் படிக்கலாம். ம் 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 போதும். நல்லா கவனிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு மனுஷன் முதல்ல நண்பர்களால் உயர்த்தப்படுவான். ஆனா கர்த்தர் ஒரு சில வாழ்க்கையிலே நண்பர்கள் எல்லாரையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி கர்த்தரே அவனை ஆசீர்வதிக்க பார்ப்பார். இரண்டாவது ஐயா சொன்னது போல எல்லாரும் கவனிக்கணும். இரண்டாவது ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவானால் இரண்டாவது யாரால் ஆசீர்வதிக்கப்படுவான்னு கேட்டா தான் பெற்றெடுத்த தாய் தகப்பனால் ஆசீர்வதிக்கப்படுவான். எல்லாரும் சொல்லுங்க, யாரால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க? அம்மா அப்பாவால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இல்லைன்னு கேட்டா உடன் பிறந்தவர்களால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எல்லாரும் என்ன நல்லா கவனிக்கணும். ஒண்ணு அப்பா அம்மாவால, இல்லைன்னா யாரால? கூட பிறந்தவங்களால ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த தாவீதின் வீட்டுல இவன் தனியா பிறக்கல. நீங்க கொஞ்சம் ஒரு சிந்தனை எல்லாம் சிதறுது, கொஞ்சம் கவனிக்கணும். தனியா பிறக்கல. இங்க வசனத்தை வாசிக்கிறோம். அவன் மோவாபின் ராஜா கிட்ட போயிட்டு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் சகோதரியும் வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றான். தேவன் எப்படி நடத்துவார்னு தெரியல, தேவன் எப்படி பாதையில கொண்டு போவார்னு தெரியல, அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கொஞ்ச நாள் எங்க அப்பா அம்மாவெல்லாம் இங்க வச்சிருங்க அப்படின்ற. நல்ல வசனத்தை வாசிட்ட பிறகு என்ன கொஞ்சம் கவனிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு புரியும். கர்த்தர் உதவி செய்வார். பெரும்பாலும் இந்த உலகத்திலே அநேக இருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு காரணம் நல்ல தாய் தகப்பன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பிதாக்கள் தன் பிள்ளைகளுக்கு என்ன வைக்கிறாங்களா? சொத்துக்களை, இடங்களை பூர்வ செயல வாங்கி வைக்கிறாங்க. ஆனா எல்லார் வீட்டுல இப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் இல்ல. எல்லாருக்கும் இப்படி கிடைக்குதான்னு கேட்டா எல்லாருக்கும் இப்படி இல்ல. ஒரு சிலருக்கு பென்ஷன் கிடைக்குது, ஒரு சிலருக்கு நன்மை கிடைக்குது. நல்லா கவனிக்கணும். ஈசா யாருன்னு கேட்டா அந்த இடத்துல இருந்த நல்ல முக்கியமான ஒரு ஆள். ஆனா காலமும் சூழ்நிலையும், தேவ பிள்ளைகளை கவனிங்க, சகோதரிமார்கள் வாலிப தம்பிங்க கவனிங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நிறைய பேருடைய என்னன்னா தெரியுமா? எங்க அப்பா அம்மா எனக்கு பெருசா சேர்த்து வைக்கலையே, எங்க அப்பா அம்மா நிறைய எனக்கு சம்பாரிச்சு வைக்கலையே, எனக்கு ஒரு வீடு கூட வைக்கலையே, எனக்கு பணம் கூட சேர்த்து வைக்கலையே, எந்த விதமான சேஃப்டியா ஒன்றும் போட வைக்கலையே நினைக்கிற. ஏதோ அப்பா அம்மா வைக்கிறாங்களே இல்லையோ, கர்த்தர் ஒருவரை அறிந்து கொள்வோமானால் கர்த்தர் எல்லாவற்றையும் தர வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க நல்ல அந்த வசனத்தை கவனிக்க. இவனை தேடி தாயும் தகப்பனும் சகோதரனும் வராங்க. வந்த உடனே இந்த தாவீது மோவாபின் ராஜாவை பார்த்து சொல்றாரு, நான் இங்கேயும் அங்கேயும் அலைச்சல் பட்டுட்டே இருக்கிறேன், நான் ஒரு இடமா ஓடிட்டே இருக்கிறேன், தேவனை எப்படி நடத்துவார்னு தெரியல, அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என் அப்பா அம்மா சகோதரிங்க வச்சிருங்க, கர்த்தரை நடத்துகிற விதத்தினால புரிஞ்சுக்க முடியாது, அதனால என் குடும்பத்தை கொஞ்சம் இப்படி வச்சிருங்க அப்படின்னாரு. நல்லா கவனிக்கணும். ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையை, ஒரு சகோதரனை, ஒரு ஊழியக்காரனை, ஒரு நல்ல விசுவாசிய தேவன் நடத்துகிற விதத்தை தன் குடும்பத்தால புரிந்து கொள்ள முடியாது, தன் தாய் தகப்பனால புரிந்து கொள்ள முடியாது, உடன் பிறந்தனால புரிந்து கொள்ள முடியாது. நல்லா கவனிக்கணும். ஒருவேளை இவங்க பார்க்க பலசாலியா இருக்கலாம். தாவீதோட பார்த்தா அபினதாப், சம்மா இவங்கெல்லாம் பார்த்தா நல்ல பலசாலியா நல்ல ராணுவமா இருக்கிற ஆள்லாம் இருக்கலாம். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய சித்தத்திலே பலசாலிகள் தேவையில்லை, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க தான் தேவை. இன்னைக்கு நல்ல நீங்க வேத வசனத்தை வாசிப்பீங்களானால் 7 அண்ணன் இருக்காங்க. இந்த 7 அண்ணனோட 400 பேர் ஏற்கனவே கடன் பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க கூட இருக்கிறாங்க. இவங்க இந்த கூட இருந்த அண்ணன்லாம் நிறைய பேர் யாருன்னு கேட்டா சவுலுடைய ஆர்மியில இருந்தவங்க, நல்ல யுத்தம் தெரிஞ்சவங்க, நல்ல காரியத்தை தெரிஞ்சவங்க. எல்லாரும் என்ன பார்க்கணும்? நல்ல காரியத்தை தெரிஞ்சவங்க. அப்ப தாவீது ஒரு வார்த்தை சொல்றான், எனக்கு உதவி செய்ய என் தாயும் என் தகப்பனும் என் சகோதரரும் இருக்கிறாங்களே இல்லையோ, எனக்காக உதவி செய்ய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் நினைச்சான். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில தேவன் நண்பர்களால ஒரு காரியம் நடக்காதபடி வச்சிருக்கார். நிறைய பேரோட வாழ்க்கையில தாய் தகப்பனாலே எந்த நன்மை கிடைக்காத மாதிரி வச்சிருக்கார். கூட பிறந்தவங்க எதையும் செய்ய முடியாதது போல வச்சிருக்கார்.
உடனே நம்ம உள்ளத்துல ஒரு எண்ணம் வருது, ஏன் ஆண்டவரே இப்படி நடத்துறீங்க, ஏன் ஆண்டவரே இந்த பாதையில் அனுமதிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க மனதின் ஆழத்துல ஒன்று எழுதி கொள்ளுங்க. யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் தேவன் அனாதி விலையேறப்பட்ட ஒரு சில நோக்கங்களை வைத்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இப்பேற்பட்ட பாதையிலே கர்த்தர் நடத்துவார், இப்பேற்பட்ட வழியில நடத்துவார். தாவீது ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தர் எப்படி நடத்துவார்னு தெரியல, கர்த்தர் நடத்துறது என்னால புரிஞ்சுக்க முடியல, கர்த்தர் நடத்துகிற வழியை புரிஞ்சுக்க முடியாததுனால என் கூட தரிசனம் இல்லாத தகப்பனும் தாயும் உறவுகளும் இருக்குமானால் தேவன் நடத்துகிற வழிக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இன்னைக்கு ஆவிக்குரிய ஜனங்க, சபையார், இந்த சின்ன கூட்டம் புரிஞ்சுக்கணும். ஒரு நாளும் உங்களை கர்த்தர் நடத்துற விதத்தை உங்க சொந்த பந்தத்தால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஒரு நாள் உங்க நடத்துற விதத்தை கர்த்தர் நடத்துற விதத்தை உங்க தாய் தப்பனால புரிந்து கொள்ள முடியாது. தாவீதுக்கு ஒன்று நிச்சயமா தெரிந்ததுனால தெரியுமா, என்னை அழைத்த தேவன் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டான்னு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது. இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நான் சொன்னேன், இந்த யாக்கோபை இந்த வீட்டை விட்டு அனுப்புறப்போ ஈசாக்கு ரெபேக்காலுக்கு நல்லா பிறகுறார். ஈசாக்கு எல்லாருக்கும் தெரியும், நல்ல ஜெபிக்கிறார், எல்லாரும் பாருங்க, நல்ல ஜெபிக்கிறார். அவன் விதைத்தான், கர்த்தர் எத்தனை ஆசீர்வாதம் தந்தாரா? 100 மடங்கு ஆசீர்வாதம் தந்தார். ஆபிரகாம் மரித்த பிறகு கர்த்தர் ஈசாக்கு என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சார். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஜெபிக்கிறவன், அவன் வீட்டுல நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த யாக்கோபை பற்றி வசனம் இருக்கிறது, அவன் குணசாலியும், சொல்லுங்க, கூடாரவாசி. கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் நல்லா சொல்லணும், குணசாலியும் கூடாரவாசி. ஏசா யாருன்னு கேட்டா அவன் வேட்டையில் வல்லவன், வனசஞ்சாரி. ஒரு பிள்ளை இத்தனை வருஷம் வீடே கதியில் இருந்தது, அம்மாவே அப்பாவே தெரிஞ்ச மாதிரி இருக்கு, இவனுக்கு ஊர்ல யாருன்னு தெரியாது, ஃப்ரெண்டு யாருன்னு தெரியாது. ஒரு நாள் குடும்ப சூழ்நிலை அப்படியே மாறி எதிர்பார்க்காத சூழ்நிலைக்கு இவன் இந்த இடத்தை விட்டு தன் மாமட வீட்டுக்கு போறான். நீங்க நல்ல கற்பனை செஞ்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற அப்பா அம்மா நினைக்கிற மாதிரி நினைங்க, இங்க இருக்கிற பிள்ளைங்களை பெற்றவங்க யோசிங்க. ஏதோ உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பிள்ளைய ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் உங்க பிள்ளை யாரோ ஒருத்தர் சேஃப்டி பண்ணி அனுப்ப பாக்குறீங்க. உண்மையான தாய் தகப்பன் உங்க பிள்ளையை அனுப்பும் போது வெறும் கையோடு அனுப்புவீங்களா? யாக்கோபு புறப்பட்டு வர, அவன் சொல்றானு, நான் எப்படி வந்தேன்னு கேட்டா கோலும் கையுமா தான் வந்தேன். இன்னைக்கு நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இத குறிப்பை நல்லா கவனிக்கணும். வெறும் கோலும் கையுமா நடக்கிறார். ஒரு சில நேரத்துல தேவன் நமக்கு உதவி செய்யணும்னு பரலோகம் நினைச்சிருந்தா நமக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷர்கள் இருதயங்கள் அடைக்கப்படும், நமக்காக நீட்டப்பட்ட கரங்கள் மடக்கப்படும். அது பெற்றெடுத்த தாயா இருந்தாலும், பெற்றெடுத்த தகப்பனா இருந்தாலும், உடன் பிறந்த உறவுகளா இருந்தாலும், தேவன் நமக்காக ஒரு காரியம் செய்யணும் அவர் நினைச்சிருந்தா செய்யறவங்க கூட செய்ய முடியாதபடி சூழ்நிலைகள் மாறும், செய்ய முடியாத காரியங்கள் மாறுகிறது போல மாறும். இன்னைக்கு தேவ பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். இந்த வீட்டை விட்டு அனுப்புறப்போ இந்த ரெபேக்கா தன் நேசித்த ஒரு மகன் அனுப்புறான். இவன் இதுவரைக்கும் வீடே கதியில் இருந்தான். ஆனா ஒரு சில நேரத்துல தாய் தகப்பன் கூட செய்ய முடியாதது போல சூழ்நிலைகள் மாறிவிடும், உறவுகள் செய்ய முடியாதது போல சூழ்நிலைகள் மாறிவிடும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சிருங்க, நான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், மனுஷனுடைய இருதயம் அடைக்கப்படும் போது உங்களுக்காக தேவனுடைய இருதயம் திறக்கப்படும். மனுஷனுடைய கரம் மடக்கப்படும் போது உங்களுக்காக தேவனுடைய கரம் நீட்டப்படும். இன்றைக்கு இந்த காலையில நன்றாய் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, தாய் தகப்பன் சகோதரர்கள் ஒரு நாள் சொல்ல முடியாது, தாவீது கிட்ட வந்து என்னால உனக்கு இந்த நன்மை நடந்ததுன்னு சொல்ல முடியாது. தாவீது 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவா. எல்லாரும் கவனிங்க, வானத்தையும் பூமி உண்டாக்கின தகப்பன் கர்த்தரனை ஆசீர்வதித்தார்னு சொல்லும்படி கர்த்தர் உதவி செய்தார். எல்லாரும் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தம் அல்லேலூயா சொல்றீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க இந்த தாய் தகப்பன் நம்ம ஆசீர்வதிக்கிறாங்களே இல்லையோ? அப்பா அம்மாவால முடிஞ்சதை செய்வாங்க, அதுக்கு மேல நமக்காக யார் கிரியை செய்யணும்? கர்த்தர் கிரியை செய்யணும். உடன் பிறந்தவருங்க முடிந்த வரைக்கும் செய்வாங்க, அதுக்கு மேல யார் செய்யணும்? கர்த்தர் நமக்கு செய்யணும். நீங்க எல்லாரும் விருப்பப்படுறவங்க சொல்லுங்க, உங்களுக்கு உங்க அப்பா உங்க அம்மா உங்க கூட பிறந்தவங்க செய்யணுமா? உங்களை அழைச்ச கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்யணுமா? கர்த்தர் கிரியை செய்வார். ஆனால் தாவீது சொல்லுவா, எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஒரு காலத்துல இந்த குடும்பத்துல அவனை கொஞ்சம் கூட மதிக்கல, கொஞ்சம் கூட அற்பமா என்னாங்க.
ஈசாய் சாமுவேல் வரும்போது அவனை கண்டுக்கவே இல்லை. நினைக்கிறேன் எந்த குடும்பம் அற்பமாய் பார்த்ததோ, எந்த தாய் தகப்பன் இந்த பிள்ளை ஒண்ணுக்கும் ஆகாதுன்னு பார்த்தாங்களோ, அவங்க எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் இந்த தாவீதை கைவிடவே இல்லை. இன்னைக்கு இந்த காரியத்தை மனதுல பதித்துக் கொள்ளுங்க. தகப்பன், தாய், சொந்த பந்தங்கள் செய்யாததை கர்த்தரே நமக்காக செய்ய வல்லவரா இருக்கிறார். பைபிள்ல நிறைய சொல்லலாம். அப்பா, அம்மா, அண்ணன், நீங்க எல்லாரும் கவனிங்க. நான் 3வது ஒரு குறிப்பு போறேன். எல்லாரும் கவனிங்க. நிறைய பேர் நினைப்பீங்க, அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க, சொந்த பந்தம்லாம் இருக்கு, ஆனா கர்த்தர் என்னை தனியா வச்சுட்டாரு, கர்த்தர் என்னை தனிமைப்படுத்திட்டாரு. ஒருவேளை தாவீதை கேட்ட சொல்லுவான், சீப் ஒண்ணாந்துரும், அங்க மாகன் ஒண்ணாந்துரும், அகிலான்னு காட்டுக்கு போறா, எங்கெங்கயோ போறான். கேட்பாங்க, அப்பா இருக்கிறாங்களா, அம்மா இருக்கிறாங்களா, சொந்த பந்தம் இருக்கா? தாவீது சொன்னீங்களா, இருக்கிறாங்க. எங்க எங்க இல்ல, இது கர்த்தர் நடத்துற பாதை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இது என்ன கர்த்தர் நடத்துற பாதை. ஒண்ணு தெரியும், எனக்கு அபிஷேகம் பண்ணினவர், என்னை தாயின் கருவில தெரிந்து கொண்டவர், என்னை அழைத்த தேவன் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார்னு நம்பிக்கை இருந்தது. நினைக்கிறேங்க. எல்லாரும் என்ன பாருங்க, அவங்க அப்பா ஈசாய், அம்மா, கூட வந்தவங்க எல்லாரும் தாவீது வந்து பார்த்துருப்பாங்க. தாவீது அப்பா அம்மா பார்த்து சொல்லியிருப்பாரு, என் ஆண்டவர் எனக்கு செஞ்சதை பாருங்க, என்னை கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே இல்லை. எத்தனை பேரோட கையை உயர்த்தி தைரியமா சொல்றீங்க? நம்மளுக்கு சொந்த பந்தங்களை பார்த்து, என்னோட குடும்பத்தை பார்த்து சொல்லணும், என்னை குடும்பத்தின் மத்தியில் அபிஷேகம் பண்ணின ஆண்டவர், என் தலையணையால் அபிஷேகம் பண்ணின ஆண்டவர், என்னை ஒரு திட்டத்தோடு தெரிந்து கொண்ட ஆண்டவர் எனக்காக செய்து முடித்தார். இது அற்புதமாய் கர்த்தர் செய்து முடிப்பாராக. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கவலங்காதீங்க. செய்யறதுக்கு அப்பா இல்லையா, செய்யறதுக்கு அம்மா இல்லையா, செய்யறதுக்கு அண்ணன் தம்பிங்க இல்லையா? கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை செய்வார். எல்லாம் இருந்தும் ஒன்னும் இல்லாம இருக்கா, ஜீரோவா இருக்கா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் நமக்காக செய்வார். நம்ம சொல்லுவோம், கர்த்தர் எனக்காக, என் உயர்வுக்கு காரணம் கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்கிற, டைம் ஆயிடுச்சு. 11:15 முடிச்சிடலாம். கடைசியா உங்க பைபிள கொஞ்சம் 1 சாமுவேல் 19 அதிகாரம் 11 13 வரைக்கும் படிக்கலாமா? ம் 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 ம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? முதல்ல ஒரு மனுஷன் உயர்த்தப்படுகிறதுக்கு காரணம் நண்பர்கள் இருக்கலாம். கர்த்தர் நண்பர்களையும் தடை செய்து கர்த்தரை உயர்த்த பார்ப்பார். 2வது, ஒரு மனுஷன் அப்படி உயர்வுக்கு காரணம் தாய் தகப்பன் இல்ல உடன்பிறப்புகள் இருக்கும், அவங்க கூட செய்ய முடியாது, கர்த்தரே செய்வார். 3வது, இந்த காரியத்தை நல்லா கவனிக்கணும், அவனை ஜன்னல் வழியா என்ன பண்ணானா இறக்கி விட்டால், அவன் தப்பி என்ன பண்ணிட்டான், ஓடி போயிட்டான். மீகாலுக்கும் தாவீதுக்கு இருக்கிற உறவு நல்லா தெரியும், கணவன் மனைவி உறவு. மீகால் இன்னொரு பக்கம் பார்த்தா சவுலுடைய குமாரத்தி, ராஜாவுடைய பொண்ணு. நல்லா கவனிக்கணும். ஒருவேளை இந்த தாவீது ராஜாவா இருந்தா, நாளைக்கு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டா, என்ன சொல்லியிருப்பாங்க? நீங்க ராஜாவானதுக்கு காரணம் யாரு சொல்லுங்க. யாரும் எதுவும் பேசக்கூடாது, ஒரு முடிவோட இருக்கிற மாதிரி தெரியுது. காரணம் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? கவனிங்க, எங்க அப்பாவால உனக்கு இது கிடைச்சது அப்படின்னு. யாரால கிடைச்சது? எங்க அப்பாவால கிடைச்சது, எங்க அப்பாவால இந்த நன்மை நடந்தது. ஆண்டவர் பார்த்தார், ஜன்னல் வழியா இறக்கி விட்ட உடனே அவன் ஓடி போயிட்டான். அதோட பார்த்தா எப்போ நம்ம அதை திரும்ப வாசிக்க முடியும்னா, பைபிள் வாசிக்கிற 2 சாமுவேல்ல
அப்னேர் சந்திக்க வரும்போது சொல்லுவா, நீ மீகாலை அழைத்து கொண்டு வந்து என்ன பாரு அப்படின்னு இருப்பாரு. அப்ப தாவீது 7 வருஷம் முதல்ல யூதாவின் மேல் ராஜாவா இருப்பாரு. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். ஒரு சில நேரத்துல தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கணும்னு கேட்டா கணவன் மனைவியின் மூலமாய் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒருவேளை நாளைக்கு இந்த தாவீது உயர்த்தப்படுகிறதுக்கு காரணம் அவங்க மனைவி சொல்லிடக்கூடாது, இந்த உயர்வுக்கு காரணம் எங்க அப்பா தந்தது, எங்க அப்பா மூலமா கிடைச்சது, என் குடும்பத்து மூலமா கிடைச்சது. நான் நினைக்கிறேன் கர்த்தர் அதையும் மாற்றினார். கர்த்தர் ஒரு நாள் தாவீத எல்லாருக்கும் முன்பாக கர்த்தரனை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் வைத்தார். இன்னைக்கு சத்தமா ஒரு வார்த்தை சொல்லணும். நீங்க உங்களையும் என்னை ஆசீர்வதிக்க நம்ம கற்றவங்க மூலமா ஒருவேளை இப்படியே நல்லா கவனிக்கணும். ரெண்டும் ஜீரோவா இருக்கும், அப்பா அம்மாவும் ஜீரோவா இருக்கும், கல்யாணம் பண்ணது எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஜீரோவா இருக்கும். இப்ப நம்ம நினைப்போம் ஏதோ ஒண்ணு போனா எதுலனா புடிச்சு மேல வந்துலான்னு பார்த்தா வைக்கிற இடம்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா கண்ணி வெடி மாதிரி புதக்குழி மாதிரி கீழே கீழே போற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம யோசிப்போம், ஃப்ரெண்டு மூலமா உயர்வு கிடையாது, நம்ம கூட பிறந்தவங்க மூலியமா கிடையாது, நம்ம அப்பா அம்மா எதுனா சேர்த்து வச்சாங்களான்னு பார்த்தோம் அதுவும் கிடையாது. சரி கல்யாணம் பண்ணது மூலமா எதுனா கிடைக்குன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இப்போ ஒரு யோசனை வரும், இதெல்லாம் இப்ப தெரியுற மாதிரி இருந்தா முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கலாம், கொஞ்சம் யாரையாவது பார்த்து என்ன பண்ணிருக்கலாம், கொஞ்சம் கரெக்டா பார்த்து பிடிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு, அதுக்கு அனுமதி தர மாட்டார். இன்னைக்கு எல்லாம் ஜீரோவா 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 இருக்கிற மாதிரி நினைக்கலாம். இதெல்லாம் கர்த்தர் பின்னாடி இருந்து கிரியை செஞ்சுட்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நான் நினைச்சு பார்த்தேன், இந்த மீகால் ஒரு நாளும் பார்த்து இது எங்க அப்பாவால வந்தது, என் குடும்பத்தால வந்தது, ஒரு நாள் அப்படி சொல்லாதபடி கர்த்தரே தாவீதுக்காக அதை செய்து முடித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்லணும் என்ன தெரியுமா, இந்த உயர்வுக்கு காரணம் அதை பார்த்து சொல்லணும், இது கர்த்தரால தான் ஆயிற்றே தவிர இது எந்த ஃப்ரெண்டால ஆகல. அல்லேலூயா. இது எந்த என் குடும்ப உறவுகளால ஆகல. அல்லேலூயா. இது கர்த்தனுக்கு தந்தவர்களால ஆகல. ஆண்டவர் ஒண்ணு சொல்லணும், கர்த்தரை பார்த்து, என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், என் அபிஷேகம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர், எனக்கு கரம் பிடித்த தேவன் உண்மை உள்ளவர், எனக்கு வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். நீங்களும் நானும் சொல்ல போறோம், அது கர்த்தரால ஆயிற்று, என்னோட கண்களுக்கு ஆச்சரியமாய் கர்த்தர் மாறிற்று. எல்லாரும் அப்படி கண்ணை மூடலாமா? எல்லாரும் 2 கையை உயர்த்தலாமா? எல்லாரும் 2 கையை உயர்த்தலாமா? முடிஞ்சாமா? எல்லா கைகளை உயர்த்தலாம். எத்தனை பேர் அல்லேலூயா? எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி சொல்ல போறோம். எல்லாரும் சகோதர சகோதரி கைகளை உயர்த்தி நம்ம ஆராதனை பிடிக்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே ஃப்ரெண்டால் ஆக வேண்டாம். கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா அம்மாவாலேயோ உடன் பிறந்தலாக வேண்டாம், அண்ணன் திருமணம் பண்ண கணவனாலேயோ மனைவியால் ஆக வேண்டாம். உனக்கு நம்பிக்கை இருக்குமான 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை அழைத்த தேவன் அல்லேலூயா, வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் அல்லேலூயா, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்ன தேவன் அல்லேலூயா. எத்தனை தடை வந்தாலும், எத்தனை சவுல் தடை செஞ்சாலும் அல்லேலூயா, எத்தனை காரியம் தடைப்பட்டாலும் அல்லேலூயா, தாவீது கொண்டு தெரியும் அல்லேலூயா, அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார் அல்லேலூயா. அவர் தாவீதுக்கு வாக்கு பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு நாள் என் கைகளை உயர்த்தி சொல்லணும், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தராலே எனக்கு அது ஆயிற்று அல்லேலூயா. அது ஒரு நாள் சொல்லக்கூடிய நண்பர்களால் அல்ல, என் குடும்பத்தார் அல்ல, என் உடன் பிறந்தவர்கள் அல்ல அல்லேலூயா, எனக்கு வந்த ஆளால் அல்ல அல்லேலூயா, என்னை தாயின் கருவில் அபிஷேகம் பண்ணின தேவனாலே அல்லேலூயா. அப்போது ஆவிதம் ஒரு வார்த்தை, அவர் இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லும்படி வைத்தார். இன்னைக்கு இந்த ஆறாறுல ஒன்னே ஒன்னு சொல்லுங்க, என் ஆசீர்வாதத்துல எந்த மனுஷன் தலையிடக்கூடாது. யாக்கோபு திரும்பி வரும்போது ஏசா சந்திக்கும் போது சொல்றார், இதெல்லாம் யாரு? தேவன் அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்று சொன்னார். இன்னைக்கு நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீங்க தந்தீங்க, உடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை மனதில் பதித்து கொள்ளுங்க, அது கர்த்தராலே ஆயிற்று. அநேக கண்களுக்கு ஆச்சரியமாய் கர்த்தர் மாறிற்று. நான் நினைக்கிறேன் அல்லேலூயா, பெத்தவங்க கண்ணு முன்னாடி கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க, அப்பா என் அம்மா முன்னாடி
கர்த்தனுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்வார். நம்புறவங்க சத்தமா கையை உயர்த்தி ஆமென் அல்லேலூயான்னு சொல்லலாமா? அல்லேலூயா. என் உடன் பிறந்தவங்க முன்னாடி கர்த்தனுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அதை நம்புறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நான் கட்டின என் மனைவிக்கு முன்னாடி, நான் கட்டின என் கணவருக்கு முன்னாடி அல்லேலூயா எனக்காக கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்தார் என்று அல்லேலூயா. என் மனைவி முன்பாக கர்த்தர் செய்வார், என் கணவன் முன்பாக கர்த்தரை செய்வார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லவே இல்லை? மனதில் பதித்துக் கொள்ளுங்க. அது கர்த்தரால் ஆகும், நண்பர்களால் அல்ல, உடன் பிறந்தவங்களால் அல்ல, தாய் தகப்பனால் அல்ல, நீ கட்டின கணவன் மனைவியால் அல்ல, அதிகாரமுடைய அப்னியர் போல வேலை செலவு அல்ல, கர்த்தரே அதை செய்து முடிப்பார். நீ ஒரு நாள் சொல்லுவ அல்லேலூயா, அவர் எனக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செய்து முடித்தார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி சொல்லாமா? எனக்காக யாவையும் செய்து முடிப்பா, தம்பலத்தினால் என்னாலே முயன்று முடியாததை எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பா, தம்பலத்தினால் கரத்தினால் முடிய செய்திடுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். கரங்களை ஊத்தி கொடுத்து அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் எனக்கு காலையில மனசுல ரொம்ப ஒரு சோர்வா இருக்குமா. நான் சொல்றது பல வருஷத்துக்கு முன்னால சாந்தி வீட்டுல மேல அப்போ ஜெபம் நடத்திட்டு இருக்கிறோம். இல்ல அப்போ அதுக்கு முன்னால ஒரு பிரச்சனை காரியங்கள் இருக்கும் போதும் அப்போ காலையில ஒரு பாட்டு சத்தம் என் உள்ளத்துல கேட்டு, என்னன்னா ஏன் நமக்கு இப்படி, ஏன் இந்த மாதிரி அப்படின்னு யோசிக்கும் போதும் ஒரு அழகான ஒரு பாட்டு, பழைய பாட்டு. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை மண்ணில் பிரித்து, என் அருமகனே காப்பேனே உன்னை நான், உன் தந்தை நான் உன்னை விடேனே. இந்த பாட்டு சட்டம் காலையில ஒரு 3:30 மணிக்கு நல்ல தெளிவா என் காதல கேட்டு, அந்த பாடல் பெரிய ஒரு ஆறுதல் எனக்கு கொடுத்தது. அல்லேலூயா. அந்த ஒரு அடியை திரும்ப பாட நினைக்கிறேன். என்றென்றுமாக என் கிருபை காட்டு கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்தே, என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை மண்ணில் பிரித்தே, என் அருமகனே காப்பேனே உன்னை நான், என் அருமகளே காப்பேனே உம்மை நான், உம் தந்தை நான் உம்மை விடேனே. கிருபையே உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. மத்தியிலே சகோதரி ஸ்வீட்டா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த நல்ல காலை ஆராதனையிலே சுவாமி கர்த்தாவே எங்களை எல்லாரையும் கூட்டி சேர்த்து கர்த்தாவே சமூகத்தினாலே உடைய பிரசன்னத்தினாலே கர்த்தாவே நீரை ஆசீர்வதித்த உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே பாடின பாடல்கள் மூலமாய் உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்தை கர்த்தர் தந்தபடினாலே நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜனங்களை கர்த்தர் பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசும் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இது கர்த்தரால் ஆயிற்று, என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே எந்த மனுஷரும் இந்த வாழ்க்கையிலே அல்லப்பா. கர்த்தரே கர்த்தாவே காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். விசேஷமா இந்த திருநீர்மலை ஊழியத்திலே கர்த்தாவே எந்த மனுஷருடைய கர்த்தாவே கரங்கள் முடக்கப்படலாம், இருதயங்கள் மடக்கப்படலாம்,
மூடப்படலாம் கத்தாவே, கண்கள் மூடப்படலாம் கத்தாவே, யாரும் இல்லாதது போல இருக்கலாம் சுவாமி. ஆனால் தெய்வம் ஒருவர், அழைத்த தேவன் கத்தாவே, ஸ்தாபித்த தேவன் ஆண்டவரே கத்தாவே, தகப்பனாய் கர்த்தர் கூட இருந்து சுவாமி, ஆண்டவரே அழைத்த தேவன் கூட இருந்து சுவாமி, இந்த ஊழியத்தை கர்த்தர் தொடர்ந்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இது அநேகருடைய கண்களுக்கு கத்தாவே ஆச்சரியமா இருக்கும்படி சுவாமி நீரே காரியங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியக்கார குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கத்தாவே சபைக்கென்று கர்த்தர் கொடுத்த எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாய் பேர் பேராய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. வரப்போகிற நாட்களிலே கர்த்தரே கத்தாவே ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஊழியத்தின் மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஐயா. நீரே வழி நடத்துவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.